ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 18th ஜூலை. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நேற்று மாதிரி நிஃப்டி ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு அபோவ் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். ஓகேவா, நமக்கு இது ஹெகனாஷி கேண்டில் ஸ்டிக், அதனால் உங்களுக்கு ஓப்பன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகேவா, கேண்டில் ஸ்டிக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஓப்பன் ஹை ரெண்டுமே ஒன்றா தான் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா, ஃபார்ம் ஆனவங்க ஓகே, நமக்கு ஏடிஎம்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட். ஓகேவா, தென் ஆல்சோ ப்ரீவியஸ் வீக் ஓப்பனிங்க்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, ஓப்பனிங்கே நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி. ஓகேவா, ஏடிஎம்க்கு கீழே இது பிஇ ரேஞ்சை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், இதுக்கு மேலே சிஇ ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா, ஓப்பனிங்கே நமக்கு பிஇ ரேஞ்ச் வந்துட்டாங்க. ஓகே, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தவங்க இந்த ஓப்பனுக்கு அபவுட் ட்ரேட் பண்ணியிருந்தா, ஓப்பன் அபவுட் ப்ளஸ் ஏடிஎம் அபவுட் ட்ரேட் பண்ணியிருந்தா சிஇ ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். ஓகேவா, பட் போகாமல் நம்மளோட பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி இங்கே லார்ஜ் கேண்ட் வைக்கிறாங்க. ஓகேவா, இதுலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகே, எது வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாருங்க. இது பிஇ ரேஞ்ச். ஓகே, இது சிங்கிள் ஹெட்ஜ் ப்ளஸ் ஐவி ரேஞ்ச் 1. ஓகேவா, க்ரீன் டாட் இருக்கிறது ஐவி ரேஞ்ச் 1, இந்த க்ரீன் டாட் ஐவி ரேஞ்ச் 2. ஓகேவா, ஒன்ஸ் பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணவங்க இதையும் பிரேக் பண்ணி இது வரைக்கும் வந்தாங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஏன் வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக இதை ஹிட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை ஹிட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்டில் அது கணக்கில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, நம்ம ஒரு வீக்கான ரேஞ்சாக ப்ரிடிக்ட் பண்ணுறது, எதிர்பார்க்குறது. ஓகேவா, ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஓகேவா, இதை இந்த ஹைக்கும் லோக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான், நடக்குன்ற உத்தரவாதம் கிடையாது, எதிர்பார்க்குறோம். ஓகே, அதனால் சப்போஸ் நடந்ததுன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி தான் இந்த லைனை இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஃபாலோ ஆன மார்க்கெட் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் சைடு ஹெட்ஜை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி நம்மளோட வீக்லி ரேஞ்சுக்கான 300. ஓகேவா, மண்டே டு ஃப்ரைடே அந்த வீக்லி ரேஞ்சை இன்றைக்கி அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, இங்கே வந்தவங்க அழகாக இங்கேருந்து சப்போர்ட் ட்ரேடு, தென் ஐவி ரேஞ்சு 2வையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை பிரேக் பண்ணி அவங்களால போக முடியல. இன்றைக்கி இந்த ஃபாலுக்கு அப்புறம் 11 o'clock அப்புறம், ஓகே, இப்போ 10:30க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸ் தான். ஓகே, இந்த ஃபாலை மிஸ் பண்ணவங்க இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு வச்சு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா சின்ன சின்ன புல் பேக்கில் எடுத்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேவா, இது கரெக்டான ரிஜெக்ஷன், கரெக்டான சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஓகே, மற்றபடி சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு ப்ராஃபிட் வரும், ஆனால் அதை விட லாஸ் எக்ஸ்ட்ரா காட்டும். ஓகேவா, புல் பேக் இருந்துக்கிட்டே இருக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில். ஓகே, இந்த மாதிரி நல்ல ஃபாலை பிடிக்கிறது தான் ஒரு பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, இப்போ இவ்வளோ பெரிய ஃபால் அப்போ நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கணும், நமக்கு டெல்டா மூவ் இருக்குது, ப்ளஸ் ஐவியை சேர்ந்துருக்கணும், ப்ளஸ் நமக்கு பாசிட்டிவாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏடிஎம்க்கு கீழே இருக்குது, நமக்கு விவேப்புக்கும் கீழே இருக்கும், வீக்லி மந்த்லி ரெண்டுமே பார்க்கணும், ப்ளஸ் நம்மளோட 2 சூப்பர் ஹிட்டுக்கு கீழே இருக்குது, இந்த ஆவரேஜ் லைனுக்கு கீழே இருக்குது. ஓகே, தென் நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்டாக பிரேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நல்ல கேண்டிலே பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, அப்படி பிரேக் பண்ணியிருக்கும்போது நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போகும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ட்ரேடை எடுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இண்டிகேட்டர் பிளாட் பண்ண லைன்ஸில் பார்க்கலாம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே ஓப்பன் ஹை ரெண்டும் ஈக்குவலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, டுடே ஹை இதுதான், ப்ளஸ் இந்த ப்ளூ டாட் தான் நம்ம ஓப்பனாக யூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே இருக்குது, நம்ம ஏடிஎம்மாக ப்ரிடிக்ட் பண்ண லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, ஓப்பன் பண்ணவங்க ஓகே ஒரு ஃபியூ ஃபாலுக்கு திரும்ப புல் பேக் வந்து மேலே போயிருக்கணும், ஆனால் போக முடியல அவங்களால. ஓகேவா, மந்த்லி விவேப்லேயும் உங்களுக்கு நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் தான் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம மந்த்லி விவேப்பையும் பார்க்கணும், வீக்லியும் பார்க்கணும். ஓகேவா, எதுவுமே விவேப்புக்கு மேலே கன்சிஸ்டண்டாக ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகலை, ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கு. ஓகேவா, அப்போது நம்ம எந்தெந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பிஇ ரேஞ்சு, இது ஓப்பனிங் 1 2 3 4 5 ஒரு 15 மினிட்ஸ்லேயே. ஓகேவா, 15 மினிட்ஸ்லேயே பிஇ ரேஞ்ச் வந்துருச்சு. வந்தவங்க இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஓகேவா, இங்கே சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் வந்திருக்கு, ஆனால் இந்த புல் பேக் இந்த விவேப்புக்கு மேலேயும் இல்லை,
வீக்லியில் உடச்சி மேலே போயிருக்காங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக மேலே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் மந்த்லிலையும். ஓகே, மந்த்லி ஒரு கேண்டில் போயிருக்கு, நெக்ஸ்ட் கேண்டிலே நமக்கு பிக் பார் வந்து திரும்ப உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, இந்த சைட் மூமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய பார் பிஇ ரேஞ்சை அகைன் பிரேக் பண்ணுது இங்கே. ஓகேவா? பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சிங்கிள், ஓகே, நம்மளோட சிங்கிள் சைடு, ஓகேவா, சிங்கிள் சைடு ஹெட்ஜ். ஓகே, இது கம்பைன்டு ஹெட்ஜ். ஓகேவா? இது வரைக்கும் வந்தவங்க என்னோட என்ட்ரி இங்கே தான் இருந்தது. ஓகேவா? இந்த பி ரேஞ்சு பிரேக் பண்ண உடனே நான் என்ட்ரி எடுத்துருந்தேன். என்ட்ரி எடுத்து கரெக்டாக என்னோட எக்ஸிட்டிங் வச்சிட்டேன். ஓகேவா? 20 பாயிண்ட்ஸ். ஓகேவா? கிளியராக இருந்தது. 20 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்துட்டேன். ஆனால் என் டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் பையர்ஸ் எப்போவுமே. ஓகேவா? ஐயோ நம்ம எக்ஸல் வைக்க எதுவும் டார்கெட் வைக்கலாம், இது வரைக்கும் போயிருக்குமே, இது வரைக்கும் போயிருமே, அந்த ஆசை வேண்டாம். ஓகேவா? நம்ம கேபிட்டலுக்கு உண்டான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட என்ட்ரி இங்கேருந்து டார்கெட் இங்கே இன்னைக்கு என்னோட ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே ட்ரேட் எடுக்கல. ஓகே, தென் இதை பிரேக் பண்ணவங்க ஒரு நல்ல ஃபால், எல்லா லெவலையுமே ஒரு நல்ல பெரிய பார் வச்சு தான் நீ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த பெரிய ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதுதான் 300 ரேஞ்சாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி மார்க் பண்ணிடுவோம். ஓகே, ப்ளஸ் நம்மளோட ஐவி ரேஞ்சும் இங்கே இருக்குது. ஓகே, ஐவி ரேஞ்ச் 1 இது நம்ம மேனுவலில் பார்த்த மாதிரி, ஐவி ரேஞ்ச் 2 இங்கே இருந்தது. ஓகேவா? அப்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி கிளியராக செல்லர்ஸ் அவங்களோட லெவல்ஸில் அழகாக அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் த்ரூ அவுட் த டே இந்த செகண்ட் லெவல், ஓகேவா, செகண்ட் லெவல் ஐவி ரேஞ்சை அவங்க பிரேக் பண்ணி கம்பைன்டு ஹெட்ஜ் கிட்ட கூட கொண்டு வராங்க. ஓகேவா? இதுலேயே சப்போர்ட் எடுத்து மேலேயே தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஐவி 2லேருந்து நம்மளோட சிங்கிள் சைடு ஹெட்ஜ். ஓகேவா? இதுக்குள்ளேயே ட்ரேடிங் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஒரு 10:30க்கு அப்புறமே ஒரு பக்கா சைட்வேஸ் மார்க்கெட்லேயே தான் ட்ரேட் ஆகி முடிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளோட ரேஞ்சஸில் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி அனாலிசிஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தென் உங்களுக்கு நம்மளோட இந்த லைன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணி இத்தனை நாள் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஃபாலோ பண்ணுற யாராவது ஒருத்தர் ஓகே இது ரியலாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் வாங்க இன்னைக்கான ஐவி ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று க்ளோசிங் டேல நமக்கு 9.48 இருந்தது ஐவி. ஓகே, இன்னைக்கு கால் சைடில் சேம் ஐவி தான் ஓப்பன் ஆயிருக்கு, புட் சைடில் மட்டும் தான் ஐவி ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஓப்பனிங்கே ஒரு க்ளூ கிடச்சிருச்சு. ஓகே, புட் சைட் ஜாஸ்தியாக இருக்கு, மார்க்கெட் கீழே கொண்டு போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்ட்டு. ஓகே, மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே ஒரு நல்ல ஃபால் கீழே வருது, ஆனால் ஐவி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஐவி குறைக்கிறாங்க. ஓகே, எக்ஸிட் ஆகிறாங்க. ஓகேவா? ஐவி ரெடியூஸ் ஆகிறதுனா செல்லர்ஸ் உள்ளே வருதாங்க அர்த்தம். ஓகே, உள்ளே வந்தவங்க திரும்ப 10 to 10:30 இருக்கு பாருங்க, இதுதான் ரியல் ஃபால். ஓகேவா? 10 to 10:30 செல்லர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகி எக்ஸிட் ஆகுறாங்க. ஓகே, பையர்ஸாக மாறாங்க, ஐவி உங்களுக்கு ஸ்பைக் ஆகுது, ப்ளஸ் மார்க்கெட்டும் இதுலேருந்தே ஃபால் தான். 10:30லேருந்து 10:30 உங்களுக்கு ப்ரீமியமில் ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கும். ஓகேவா? சடன் மூவ் இருக்கிறது இங்கே தான். ஓகேவா? இதில் டெல்டா மூவ் தான் இருக்கும், இதில் டெல்டா வித் ஓகே ஐவி நமக்கு ஐவி ஸ்பைக் ஆகவே ப்ரீமியமும் நமக்கு ஸ்பைக் ஆகும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஐவி நமக்கு மார்க்கெட் ஏன்னா சைட்வேஸ் போகவே நமக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல, ஆப்போசிட்டில் தான் நமக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்படியே மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஐவி பிஹேவ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம். ஓகேவா? ஓஏ பார்த்துடலாம். இன்னைக்கு ஓஏ ஓப்பனிங்கே நமக்கு சி சைடில் ஒரு மினிமல், ஓகே, மினிமல் தான் அதிகமாக இருந்தது. ஓகேவா? ஒரு 43 lakhs தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதே நெக்ஸ்ட் 1 hourல சி சைடில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அரௌண்ட் 4 crore ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஓஏ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 1 hour தான் நமக்கான இன்னைக்கு கொடுத்த க்ளூ, இதுலேயே ட்ரேடிங் முடிஞ்சிருக்கணும் நம்மளோட.
ஓகேவா? ஏன்னா இவ்வளோ ஹைவி ஏறவே நமக்கு மார்க்கெட்டும் சேர்ந்து ஃபால் ஆச்சு. ஓகேவா? அப்போது இதுலேயே நம்மளோட ட்ரேட் முடிஞ்சிடும். இதில் மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதை க்ளூவாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ரிஜெக்ஷனில் தான் ட்ரேட் எடுத்துருக்கோம் கண்டி. இங்கே வந்துருச்சு, இதுக்கப்புறம் சி சப்போர்ட் எடுத்து மேலே போகும், ஓகே அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணக்கூடாது அன்டில் நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திரும்ப ஓஏ நமக்கு சி சைடில் தான் ஆட் ஆகுது. ஓகே, இங்கே ரொம்ப ஃபியூ, ஓகேவா, ஃபியூ லேக்ஸ் தான் ஆட் ஆகுது. ஓகே, அகைன் இவங்க ஓஏ சி சைடில் தான் அதிகமாகுது. ஓகேவா? 3 டைம் இன்னைக்கு டே லோ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டே லோ பிரேக் வரல. அப்போனா என்னன்னா டே லோ பிரேக் ஆகாமல் மார்க்கெட் 12:30க்கு அப்புறம் இந்த டே லோவுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இது ஒரு ரிவர்சலாக இருக்கலாம், இல்லை சைட்வேஸாக இருக்கலாம். ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணலை. ஓகே, அது நம்ம இண்டிகேட்டர்ஸ்லேயே லைனாக ப்ளாட் பண்ணிட்டு வரும். ஓகேவா? நம்ம இண்டிகேட்டர்ஸ்லேயும் பார்க்கலாம், ப்ளஸ் ஓஐ டேட்டா வச்சு அதுலேயும் பார்க்கலாம். ஓகேவா? இருந்தாலுமே நமக்கு ஓஇ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ரிஜெக்ஷன் வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது ஒரு ரிஜெக்ஷனுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் 2:30 வரைக்கும். ஓகே, இந்த பக்கம் நமக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஓஏ இன்க்ரீஸே ஆகலை. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே ஃபுட் செல்லர்ஸ் பயங்கரமாக எக்ஸிட் ஆயிருக்காங்க. இவங்களும் இவங்களோட பொசிஷனை ஒரு 2 crore கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2.5 கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு ஓஏ நமக்கு கொடுத்த டேட்டா. தென் இது நம்ம நேற்று ஏடிஎம்மாக எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? இது 25,150 கால். ஓகேவா? மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேவா? இந்த பிஇபி லைன்றது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஸ் அ பையர் ஆர் அ செல்லர். ஓகே, ரெண்டு பேருக்குமே. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏடிஎம்மாக 25,150 எடுத்திருக்கேன். ஓகேவா? 25,150 எடுத்து நான் சிஇ பி ரெண்டுத்தையுமே வாங்குறேன்னு வச்சுங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் வாங்கினா அதுக்கு பேர் என்ன? லாங். ஓகேவா? லாங் ஸ்ட்ராடல். ஓகேவா? இதே ஷார்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் விற்கிறீங்களா, ரெண்டுத்தையும் விற்கிறீங்களா. ஓகே, இப்போ நான் லாங் போகிறேன்னு வச்சுங்க. இப்போது ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான் காமன் ப்ரைஸ். ஓகேவா? எவ்வளோ? 131.57. இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங் இதுதான். ஓகேவா? இப்போது இந்த ப்ரைஸில் நான் வாங்கினா, ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து, ஓகேவா, வாங்கினா எனக்கு ப்ரைஸ் இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டா, இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டா? ஓகே, ஆஸ் அ பையர். இப்போ பையர்னால் நான் வாங்கின வேல்யூவில் வந்து எனக்கு மேலே இருக்கணும். மேலே இருந்தால் தான் எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ரெண்டுத்தையுமே நான் பை பண்ணுறேன். ஓகேவா? சிஇபி ரெண்டுத்தையுமே பை பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு பி சைடில் தான் மூவ்மெண்ட். ஓகேவா? சி சைடில் எனக்கு டிகே தான் இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு மார்னிங் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அரௌண்ட் எனக்கு ஒரு 10-20 வரைக்குமே எனக்கு டிகே மோடில் தான் வந்துருக்கு. ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாட்டிக் லைன் வந்து பிஇபிஎஸ்ல இருக்கும். ஓகே, இது டைனாமிக் பிஇபி. ஓகேவா? இதுக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னா, ஓகே, இது ஸ்டாட்டிக்கு, டைனாமிக் அதுக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா எனக்கு என்னோட ப்ரீமியம் கரையுதுன்னு அர்த்தம். ஓகேவா? 131.57க்கு வாங்கினேன். அது எனக்கு எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணணும், ஏன்னா லாங் போயிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சைடு எனக்கு இவ்வளோ மூவ் பண்ணால் இந்த சைடு எனக்கு டிகே இருக்குது. ஓகேவா? அதனால நமக்கு பிஎன்எல் லைவில் வரும்ல, அப்போது எனக்கு டிகேல இருக்கிறதால எனக்கு ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? எனக்கு எப்போ பிரேக் ஈவன் கிடைக்குது? ஓகே, ஒரு 10-15க்கு தான் எனக்கு பிரேக் ஈவன் கிடைக்குது. ஓகேவா? நான் வாங்கின ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் நடக்குது. ஓகே, ஒன் சைடு கால் வந்து எனக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு புட் அதை ப்ராஃபிட்டாக மாற்றி கொடுக்குது. எவ்வளோ? இன்றைக்கி வந்து ஹை பாருங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து ஹை இது. இன்றைக்கி க்ளோசிங் வந்து 140 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 இல்லைனா 160 போயிருக்கணும். ஓகேவா? எவ்வளோ? 131 ரூபாய்க்கு வாங்கினது 151 ரூபா. அப்போனா எனக்கு இந்த லாங், ஓகேவா, லாங் ஸ்ட்ராடல் போனதில் இன்னைக்கு 20 ரூபா ப்ராஃபிட் இந்த சுச்சுவேஷனில். ஓகே, இந்த இடத்துல. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டேல, ஓகே, எனக்கு திரும்ப பிபி கீழே வந்தது தான் லாஸ்ட்டில் இருப்பேன். ஆனால் க்ளோசிங் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இதுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் டே க்ளோஸையும் இதையும் எடுத்து பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, ப்ரீவியஸ் டே இந்த எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக். ஓகேவா? நீங்கள் நேற்று ட்ரேட் நடந்தாலும் வச்சுக்க போகிறீங்க. கம்மிங் வீக் 24th. ஓகேவா? 24th ஜூலை 25,150. ஓகேவா? இந்த க்ளோசிங் ப்ரைஸும் இதோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, புட்டு,
அதோட க்ளோசிங் ப்ரைஸையும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 131.57 வரும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வாங்குறேன்னா எனக்கு இந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே இருக்கும் ட்ரேடு. ஓகேவா? எனக்கு அதுக்கு கீழே இருந்ததுன்னா என்னோட காசு நஷ்டம். ஓகேவா? லாஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இருக்கிறதால நான் ப்ராஃபிட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? செல்லர்ஸுக்கு அப்படி ஆப்போசிட். ஓகே, இப்போ நேரத்தில் என்னாச்சு, இந்த பிஇபி லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அவங்க பேனிக்கே ஆக தேவையில்லை. இந்த லைனுக்கு கீழே இருக்குனாலே அவங்களுக்கு தேய்மானம் தான். இதை ஒன் சைடு போகும், ஆனால் இன்னொரு சைடு டிகேன்றதால அவங்க எண்ட் ஆஃப் த டே பிஇபி கீழே இருந்தாலே அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். இப்போது பிஇபிக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னா பையர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? அது எந்த எந்த லெக் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஓகே, சி லெக்கா பி லெக்கா? ஓகேவா? எந்த லெக் ட்ரேட் ஆகுதோ. ஓகே, இப்போ இந்த பி மேலே நமக்கு பி தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, அப்போது இந்த இந்த லாங் ஸ்டாடில் கொண்டு போகிறது இங்கே பி தான். ஓகேவா? அப்போது நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்னைக்கு பி சைடில் தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல். தென் நம்ம இதையே பிஇ ப்ரைஸில் பண்ணலாம். சேம் அதே தான், அதோட ஆப்போசிட் ப்ரைஸ். ஓகே, புட் ஆப்ஷன் 25,150. ஓகேவா? ஓப்பனுக்கு மேலே பிபிக்கு மேலே இந்த டைனமிக் பிபியும் நமக்கு சொன்ன மாதிரி 10:15க்கு மேலே போச்சு. ஓகே, 10:50க்கு மேலே கிராஸ் ஓவர் ஆனது கன்சிஸ்டண்ட்டாக மேலே தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே இங்கே பிபி கொண்டு வந்தாங்க, கீழே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல, திரும்ப ஃபெயில் ஆகி மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஓ, இன்னைக்கு டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஷார்ட் பண்ணவங்க, ஓகேவா, செல்லர்ஸ், இதை கம்பைண்டாக ஷார்ட் பண்ணவங்க இன்னைக்கு 131 ரூபாலேருந்து 140 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா லாஸில் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ 10 ரூபான்னா சிபி, ஓகேவா, ரெண்டும் சேர்த்து 2 லாட். ஓகேவா? அப்போது 150, 75 + 75 2 லாட். ஓகேவா? 150 × 10. ஓகேவா? அப்போது 1500 ரூபா அவங்க லாஸ்ட்டில் இருப்பாங்க. இன்னைக்கு பொசிஷன் அவங்க க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா, இல்லை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும், ஏன்னா செல்லர்ஸ் மோஸ்ட்லி லாஸை புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிகே இருக்குது, சனி ஞாயிறு தான் இருக்கிறதால இன்னும் டிகே தான் ஆகும். ஓகேவா? ஒன் டே ஓப்பனிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இன்னைக்கு என்ன பிபி கிடச்சதோ, ஓகே, இன்னைக்கு பிபி 140. ஓகேவா? நீங்கள் எதுவும் பெருசாக போய் கேல்குலேட் பண்ணணும், இங்கே ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த ப்ரைஸோட பிபி 140. நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு எடுத்தாலும் இதாக இருக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போனாலும் உங்களுக்கு பிஇபி சேமாக தான் இருக்கும், மாறாது. ஓகேவா? இப்போ 140 தான் ஒரு பிஇபி. ஓகே, இப்போ நம்ம எதை ஏடிஎம் எடுத்துருக்கோம் இன்னைக்கு? 25,000. ஓகேவா? நம்ம இன்னும் உங்களுக்கு ஷோ பண்ணல, இந்த இன்னும் கொஞ்சம் நம்ம ஆப்ஷன் செயின் அதில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். 25,000 நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கோம். இப்போ கம்பைன்டு ப்ரீமியமாக 140 ரூபா இருக்குது. ஓகேவா? இப்போ 2 நாள் சனி, சாட்டர்டே அண்ட் சண்டே ஹாலிடே. ஓகேவா? இப்போ 2 நாள் டிகேல நமக்கு எந்த குளோபல் நியூஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு இந்த ப்ரீமியம் டிகே தான் ஆகும். ஓகேவா? அப்போ 140க்கு கீழே தான் ட்ரேட் நடக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா இவங்க ஆல்ரெடி 10 ரூபா லாஸில் இருக்காங்க. அகெயின் 130 ரூபாய் கீழே வந்துட்டாங்கன்னா அகெயின் ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். இவ்வளோ தான் செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? தென் இது நம்ம எக்ஸல் சார்ட் மெயின்டைன் பண்ணுவோம்ல, ஆக்சுவலாக இதில் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதே தான். இது கேலண்டர். ஓகே, வீக்லி கேலண்டர் சார்ட் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேவா? இது என்எஸ்சியோட டெய்லி என்ட்ரி. இன்னைக்கு 18th ஜூலை மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே பாருங்கள். ஓகேவா? ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஓப்பன் ஆனவங்க 25,144 தான் ஹை. ஓகேவா? உங்களுக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் ஓப்பன் ஹை ஈக்குவலாக காட்டும், ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? இதெல்லாம் ஏன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது ஹை தான் இன்னைக்கு ட்ரேடிங்லேயே இந்த ஹை அதோட பிரேக் பண்ணல, லோ தான் போயிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ பாயிண்ட்ஸ் லோ பண்ணியிருக்காங்க? 336 பாயிண்ட்ஸ் லோ வந்திருக்காங்க. சாரி, 225 பாயிண்ட்ஸ் லோ வந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கான ரேஞ்ச். ஓகேவா? இது வீக்லி ரேஞ்ச். ஓகேவா? வீக்லி ரேஞ்சுன்றப்போ எதுனா வீக்லி ஹை தென் வீக்லி லோ. ஓகேவா? இந்த லோ பாப்பா இருக்கணும், ஏன் பாப்பா தெரியல. ஓகே, ரைட், அதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹையே இதான் லோ இன்னைக்கு. ஓகேவா? புதன்கிழமை வந்த ஹை என்றதா இருக்கு, இன்னைக்கான லோ கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஹைக்கும் லோக்கும் உள்ள ரேஞ்ச் தான் இது. ஓகே, நம்ம ஆல்ரெடி
நம்மளோட எல்லா வீடியோஸும் டிஸ்கஸ் பண்ணுறது நிஃப்டியோட வீக்லி ரேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே, ஒரு வீக்குக்கும் 200 போகலாம், 250 போகலாம், 300 போகலாம், 350 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம்ல. நம்ம ஐவி ரேஞ்சை வச்சோ இல்லை ப்ரீவியஸ் வீக் ஹிஸ்ட்ரியை வச்சோ. ஓகேவா, நமக்கு மினிமம் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் டிஃபால்ட்டாக வரும். இதெல்லாம் இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்து ஒரு 300 ரேஞ்ச் போகும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஓகேவா, அப்போது இன்னைக்கு 300 வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம நேற்று என்ன சொல்லியிருக்கோம்? நேற்று வீடியோவில் மார்க்கெட் 205 பாயிண்ட் மூவ் பண்ணாலே நமக்கு இங்கே 300 அச்சீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு 225 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட இன்னைக்கு டே ஐவி ரேஞ்ச் அது வரைக்கும் இருக்குது. ஓகேவா, அதனால் அது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஓகே, கொண்டு போனது இல்லாமல் அவங்களோட வீக்லி ரேஞ்சையும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நம்ம வீக்லி ஆவரேஜாக ஓகேவா, ஓகே, ஒரு வீக்கான டெய்லி ஆவரேஜ் இது. ஓகேவா, 150 ப்ளஸ் எதிர்பார்த்தோம். லாஸ்ட் வீக் அது நடக்கலை, ஆனால் இந்த வீக் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் டே வீடியோவில் பாருங்கள் இங்கே எவ்வளோ இருந்து இப்போ எவ்வளோ மாறி இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் ஜஸ்ட் என்எஸ்சி என்ன டேட்டா கொடுக்குதோ அதை வச்சு தான் நம்ம மொத்த வீடியோ கண்டென்ட்டே இதை வச்சு மட்டும்தான். ஓகேவா, நத்திங் எல்ஸ் வெளியிருந்து எதுவுமே கிடையாது. என்ன இந்த ஓஏ டேட்டா அதெல்லாம் மட்டும்தான் வெளியிருந்து எடுப்போம். ஓகேவா, ஐவி டேட்டா, ஓஏ டேட்டா. ஓகே, இது ஆப்ஷன் செயின். இன்னைக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க? 25,000. எதனால் இதை ஏடிஎம் எடுக்கிறோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம் தான் நியரஸ்ட் ஸ்ட்ரைக். ஓகேவா, அதனால் இந்த ஏடிஎம்ஐ பேஸ் பண்ணி இந்த 25,000க்கான டேட்டா, சிஇ டேட்டா, பிஇ டேட்டா ரெண்டுமே எடுத்து நம்ம ஆல்ரெடி எக்ஸல் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதில் இன்புட்டாக கொடுத்து வந்த லெவல்ஸை மார்க் பண்ணி இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது மண்டே ட்ரேடிங்கான ரேஞ்சஸ். ஓகேவா, இதுதான் நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கோம். 25,000 ஏடிஎம் எடுத்துருக்கோம். இது சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்ச். ஓகேவா, இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. அதே மாதிரி இங்கே ஐவி ரேஞ்ச். ஓகேவா, இதிலே கம்பைண்ட் ஆகிருக்கு. ஓகே, ரெண்டு லைனும் மர்ஜ் ஆகிருக்கு. ஜஸ்ட் எவ்வளோ ஒரு 1.785 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். ஓகேவா, இது ஐவி ரேஞ்ச் 2. ஓகேவா, இது சிங்கிள் ஹெட்ஜு, இது கம்பைண்ட் ஹெட்ஜு. அதே மாதிரி இந்த ரெட் லைன் சிங்கிள் ஹெட்ஜு, இது கம்பைண்ட் ஹெட்ஜு. இது எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, நமக்கு ஐவிலாம் ரொம்ப பீக்கில் இருந்தால் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ரேஞ்செலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐவி இருக்கும்போது, ஐவி கம்மியாக இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபபிள் இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஓகேவா, சி ரேஞ்ச், பி ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி கன்சிஸ்டன்ட் ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். இன்றைக்கி நடந்த மாதிரி. ஓகேவா, இந்த லெவலையும் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எய்ம் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு என்னோட எஃபர்ட், என்னோட லெவல்ஸ், என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மண்டே நம்ம வீடியோவில் பார்ப்போம், திரும்ப பார்ப்போம். ஓகே, பாய்.